யாக்கோபு என்ற பெயரின் அர்த்தத்தின் பாதி தான் குதிங்காலை பிடிப்பது என்று சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா அந்த பெயரின் அந்த பகுதி? எக்கோவ். ஆனால் அவருடைய முழு பெயர் எக்கோவ் அல்ல, யாக்கோவ். அப்போ அந்த பெயரின் உண்மையான அந்த மறுபாதியின் அர்த்தத்தையும் அநேகமாக இன்று சொல்ல முடியும் என்று நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த யாக்கோபை குறித்து அவருடைய நற்சாட்சி சான்றிதழை பற்றி பார்க்க போகிறோம். இங்கிலீஷ்ல சொல்வார்கள் கேரக்டர் சர்டிபிகேட். இப்போ நீங்கள் ஒரு பாடசாலைக்கு படிக்க போவதென்றால், ஒரு வேலைக்கு போவதென்றால், ஒரு வேதாகம கல்லூரிக்குள் போவதென்றால், யாராவது உங்களை குறித்த ஒரு நற்சான்று கொடுக்க வேண்டும். அப்போ அவர்கள் சொல்லுவதை அந்த நிறுவனம் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒன்று வேலை கொடுக்கும் அல்லது உங்களை கல்லூரியிலே சேர்த்துக் கொள்ளும். இப்போ கடந்த 4000 ஆண்டுகளாக யாக்கோபை குறித்து எல்லாரும் கொடுக்கின்ற அந்த சான்றிதழ் என்ன? எத்தன், ஏமாற்றுக்காரன், வஞ்சகன், தந்திரக்காரன், இதுதான். சரி, கிறிஸ்தவம் வந்து விட்டது. கிறிஸ்தவம் 2000 ஆண்டுகளாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் யாக்கோபை குறித்து கொடுக்கின்ற சான்றிதழ் என்ன? எத்தன், வஞ்சகன். சரி, அவர்களிடத்தில் கேட்டால், சரியப்பா உங்களுக்கு யார் அவர் எத்தன் என்று சொன்னது? வேதம் அவரை எத்தன் என்று சொல்லுகிறதா? ஆம் என்பார்கள். ஆனால் எந்த வசனத்தை காட்ட முடியும் தெரியுமா? ஏசா யாக்கோபை பற்றி சொன்ன வசனத்தை தான் காட்ட முடியும். ஓ, அவன் ஒரு தடவைக்கு 2 தடவை என்னை வஞ்சித்தான், அவனுடைய பெயருக்கு ஏற்ற விதத்தில் அவன் நடந்து கொண்டான். இதை வைத்துக் கொண்டு, ஏசா கொடுத்த சான்றிதழை வைத்துக் கொண்டுதான் யாக்கோபை எத்தன், கயவன், கள்ளன், ஏமாற்றுக்காரன் சொல்லிக் கொண்டு திரிகிறோம். சரி, ஏசா தான் கெட்டவன், அப்பா ஈசாக்கு நல்லவர் அல்லவா? அவரே என்ன சொல்லுகிறார்? உன் தம்பி தந்திரமாய் வந்து என்னிடத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். இப்ப நான் சமஸ்த கிறிஸ்தவ சமுதாயத்திடமும் கேட்கிறேன் ஒரு கேள்வி. ஆண்டவர் என்றைக்காவது யாக்கோபை பார்த்து எத்தன் என்று சொல்லுகிறாரா? தந்திரம் உள்ளவன் என்று சொல்லுகிறாரா? ஏமாற்றினான் என்று சொல்லுகிறார்? இல்லை. ஆனால் ஆண்டவர் யாக்கோபை பற்றி என்ன சான்றிதழ் கொடுக்கிறார் என்று வசனத்திலே பார்ப்போமா? ஆதியாகமம் 25:27. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். வேதம் யாக்கோபை என்ன சொல்லுகிறது? குணசாலி. அதுவும் குழந்தையாய் இருந்த பொழுது அல்ல, குழந்தையாய் இருந்த பொழுது மட்டுமல்ல, அவர்கள் பெரியவர்களான போது. எனக்கு பிரெஞ்சு தெரியாது, ஆங்கிலம் தெரியும் அல்லவா? ஆங்கிலத்திலே சில வேதாகமங்களிலே இந்த வசனத்தை பார்த்தேன், அதிர்ச்சி அடைந்தேன். ஒரு வசனத்திலே, ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே சொல்லப்படுகிறது, ஜேக்கப் was a plain man. plain என்று சொன்னா அதுல இருக்கு, plain என்றால் அவருக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு வெறுமையான மனிதன். அப்போ பிளெயின் என்று ஆங்கிலத்தில் சொன்னால் என்ன? அவருக்கு அறிவில்லை, அவருக்கு அனுபவம் இல்லை, அவர் முட்டாள், அவர் சும்மா விளையாட்டுத்தனமாக இருக்கிறவர், அதாவது பிளெயின் மேன். இன்னும் ஒரு ஆங்கில இதுல பார்க்கிறேன், he was a wicked man என்று இருக்கிறது. சரி, ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுகிறது, பிரெஞ்சில் இப்படி சொல்லுகிறது. தமிழ், நான் இந்த விதத்தில் நான் ஜீகன் பால்ட்டை பாராட்டுவேன். ஜீகன் பால் தான் தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார், அவர் ஜெர்மன்காரர். சரி, எபிரேயத்தில் இந்த சொல்லை பார்ப்போமா? சொல்லுங்க, டாவோம். சொல்லுங்க, டாவோம். யாக்கோபு ஒரு டாவோம் மனுஷனாயும் கூடாரவாசியாயும் இருந்தாராம். இப்போ உங்களுக்கு இந்த செய்தியை பார்ப்பவர்களில் அநேகர், என்னுடைய செய்திகளை பார்க்கிற அநேகர் எபிரேய பண்டிதர்கள் பார்க்கிறார்கள் தெரியுமா? தமிழர்கள், ஆனால் எபிரேய பண்டிதர்கள். இது இனி யூடியூபிலையும் வரும். ஆகவே எபிரேய மொழி தெரிந்தவர்களுக்கு புல் அரிக்கும். டாவோம் என்றால் என்ன தெரியுமா? உத்தமன், சன்மார்க்கன், நேர்மையானவன், குணசாலி. அந்த வகையிலே தமிழ் வேதத்திலே குணசாலி என்று இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமையா. இந்த டாவோம் என்ற அந்த எபிரேய சொல் பழைய ஏற்பாட்டிலே 14 தடவை வருகிறது. 14ஐயும் நான் உங்களுக்கு காட்ட தேவையில்லை, ஒரு 2, 3, 4 காட்டவா? யோபு 1:1 வாசியுங்க. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும். அந்த மனுஷன் சன்மார்க்கன் என்ற அந்த இடத்துல வருகிறதே அதே சொல், டாவோம் என்ற அதே சொல். புரியுதா? இப்போ யோபை குறித்து நமக்கு தெரியும். ஒரு நாள் தேவபுத்திரர் எல்லாரும் தேவனுடைய சந்நிதிக்கு வந்து நிற்கிறார்களாம். அப்பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றானா. ஆண்டவர்
கேட்கிறாரா, நீ எங்கே இருந்தடா வருகிறாய்? யோபுவை நான் பார்த்து விட்டு வந்தேன் என்று சாத்தான் சொல்லவே இல்லை. நீ எங்கே இருந்து வருகிறாய்? பூமி எங்கும் அலைந்து திரிந்து வருகிறேன். ஆண்டவர் ஒரு அப்பன் தன் பிள்ளையை குறித்து பெருமையாய் பேசுவது போல சாத்தானை பார்த்து கேட்டாரே ஒரு கேள்வி. பூமியெல்லாம் போயிட்டா வர்ற, என் தாசனாகிய யோபை பார்த்தாயா? சூப்பர் மனுஷன், அவனை போல் ஒருவன் இந்த பூமியிலே இல்லை. சாத்தானை பார்த்து தானாகவே தன் ஒரு ஆளை குறித்து பெருமையாய் பேச ஆண்டவர் நினைத்தாரே, அந்த யோபு எப்படிப்பட்ட மனுஷனாம்? மனுஷன். அதே சொல் யாக்கோபுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவருடைய பார்வையிலே யாக்கோபு யோபை போல ஒரு மனுஷன். யோசித்து பாருங்க, நான் சொல்வது உண்மையா இல்லையா? யாக்கோபும் தாவும், யோபும் தாவும். அப்போ யோபை போலத்தானே யாக்கோபு. யாருடைய பார்வையிலே? கர்த்தருடைய பார்வையில். ஆனால் மற்ற எல்லாருடைய பார்வையிலையும் அவர் யார்? எத்தன். யார் சொல்வது உண்மை? ஆண்டவர் சொல்வது உண்மையா, நாங்கள் சொல்வது உண்மையா? யோபு புத்தகத்திலே மாத்திரம் இந்த டாவோம் என்ற சொல் பல தடவை வருகிறது. யோபு புத்தகத்தில் இல்லாத இன்னும் 2 வசனங்களை நான் காட்டுகிறேன். சங்கீதம் 37:37 வாசிங்க. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். இந்த இடத்துல செம்மையானவனை என்று வருகிறதே டாவோம். நீதிமொழிகள் 29:10. நீதிமொழிகள் 29:10. இரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள், செம்மையானவர்களோ அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள். செம்மையானவர்களோ தாவோம் என்ற சொல் வருகிறது. ஏன் நான் இதை ஆணித்தரமாய் அழுத்தி திருத்தி சொல்லுகிறேன் தெரியுமா? யாக்கோபுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த தாவோம் என்ற சொல் இன்னும் 13 இடங்களிலே வருகிறது. அந்த 14 இடங்களிலேயும் நேர்மறையாக, அழகாக, மிகவும் உயர்ந்த கனமிக்க ஒரு சான்றிதழை கொடுக்கிறது. ஆனால் சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? தேவனை வேதனைப்படுத்த, தேவனுடைய மனுஷனின் மேல் களங்கத்தை ஏற்படுத்தி 4000 ஆண்டுகளாக வெற்றி கண்டு கொண்டு வருகிறான். அவனுடைய வஞ்சனைக்கு முற்றுப்புள்ளி இந்த பிரான்சிலே வைப்போம், சியோன் சுவிசேஷ சபையிலே வைப்போம். இங்கிருந்து இந்த செய்தி போகட்டும். எபிரேய பண்டிதர்கள் இதை கண்டு அவர்களும் எங்களுக்கு எபிரேயம் தெரியும், ஆனால் இன்றல்லவா இது தெரியும் என்று சொல்லட்டும். தேவனுடைய ஒரு மனுஷனுடைய கெட்ட பெயரை மாற்றட்டும் சமுதாயம். இந்த மகா பெரிய ஆண்டவருடைய தனிப்பட்ட ரீதியான ஒரு விஷயத்துக்கு ஆண்டவர் நம்மை தெரிவு செய்திருக்கிறார் என்பது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். இன்று நாம் பார்க்க போவது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே உள்ள சம்பவம். அங்கே ஆண்டவர் யாக்கோபோடு போராடுவதை பற்றின ஒரு சம்பவம் நடக்கிறது. இப்போ இந்த 32ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே இருந்து 32வது வசனம் வரைக்குமான அந்த முழு அதிகாரத்தையும் நாம் தியானிக்க போகிறோம். ஓகே, இந்த இடத்திலே தேவன் செயல்படுவது போல என்றைக்குமே அவர் செயல்படவில்லை தெரியுமா? ஆகவே இது உண்மையாக நீங்கள் கேட்டால், ஆவியானவரே என்னோடு இதன் மூலமாய் பேசுங்கள் என்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் கேட்டால், இந்த செய்தி நடுப்பகுதியை தாண்டும் பொழுது உங்களுடைய கண்கள் கலங்கும், உங்களுடைய இருதயம் அசையும், ஆண்டவர் மேல் உங்களுக்கு ஒரு அபரிமிதமான அன்பு அதிகரிக்கும், உங்கள் வாழ்க்கை மாறும். இது சும்மா ஒரு பாடமாய் படிக்காதீர்கள். என்ன ஆழமான ரகசியத்தை ஆவியானவர் இங்கே நமக்கு காட்டுகிறார் என்ற ஆவலிலே, ஆசையிலே, எதிர்பார்த்தலிலே இந்த செய்திக்கு செவி கொடுங்கள். யாக்கோபு தன்னுடைய அண்ணனை 2 தடவை ஏமாற்றினாராம். உண்மையாக ஏமாற்றினாரா இல்லையா என்று நாளை பார்ப்போம். இப்போதைக்கு ஏமாற்றினார் என்று நினைத்துக் கொள்வோமே. 2வது தடவை ஏமாற்றின பொழுது ஏசா நினைக்கிறான், இரடா எங்கள் அப்பன் நாளைக்கு நாளன்றைக்கு மண்டையை போடுவார், அவர் செத்தவுடன் உன்னையும் நான் போட்டு தள்ள போகிறேன். அதுல விசேஷம் என்னவென்றால் அவன் அதை யாருக்கும் சொல்லவில்லை. வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவன் உள்ளத்திலே தான் பேசினானாம். இந்த காரியம் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டதாம். அவன் உள்ளத்திலே நினைத்ததை ரெபேக்காவுக்கு அறிவித்தது யார்? தேவன். நாளைக்கு இதை பார்ப்போம். உடனே ரெபேக்காள் ஈசாக்கிடம் போய் வேறு மாதிரி கதையை போடுகிறார். அத்தான், எங்களுடைய மூத்த மகன் அந்த
கானானியர்களில் அல்லவா பெண் எடுத்தான் 1-2. அவள் அந்த 2 அந்த கானானிய மருமகள் மாறினால் நீங்களும் வேதனைப்படுகிறீர்கள், நானும் வேதனைப்படுகிறேன். எங்கள் இளைய மகனும் அப்படி 2 தருதலைகளை கொண்டு வந்தால் எங்களுக்கு பிரச்சனை அதிகரிக்கும் அல்லவா அத்தான். ஆகவே அவனை நானும் நீங்களும் என் அண்ணா வீட்டுக்கு பாதான் அரானுக்கு அனுப்புவோமா என்று கேட்டார். உடனே ஈசாக்கும் ஓகே டார்லிங் என்று சொல்லி யாக்கோபை அழைத்து ஆசீர்வதித்து, இங்கே நீ பெண் எடுக்க கூடாது தம்பி, உன் அண்ணிமார் 2 பேர் இருக்கிறார்களே பிசாசுகள், அந்த மாதிரி எங்களுக்கு நீயும் மனைவிமார் கொண்டு வர வேண்டாம். நீ போ பாதாம் அரான் என்கின்ற தேசத்துக்கு, அங்கே லாபான் என்று உன் மாமா ஒருவர் இருக்கிறார், அங்கே போய் அங்கே இருந்து பெண் எடு. இப்போ ஏன் ஈசாக்கு இதை சொல்லுகிறார் தெரியுமா? ஆபிரகாம் எலியேசரை ஈசாக்குக்கு பெண் பார்க்க அனுப்பினதும் அதே ஏரியாவுக்கு தான். ஈசாக்குக்கு கிடைத்த மனைவி எப்படிப்பட்ட மனைவி, சூப்பர் மனைவி. இதை குறித்து நான் ஆறுதலாக உங்களுக்கு வேறொரு நாளில் சொல்லி தருகிறேன். ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் 20 வருடங்கள் பிள்ளை இல்லை. ஆனால் ஈசாக்கு வேறொரு பெண்ணை எடுக்கவில்லை. நல்ல மனைவியாய் இருந்தபடியினால் தானே அவர் வேறொரு பெண்ணை எடுக்காமல் இருந்தார். அப்போ ஈசாக்குக்கு தெரியும் ரெபேக்காள் நல்ல ஒரு பெண் என்று. அதனால் தான் அவர் சொல்லுகிறார், என்ன அப்பா எனக்கு எங்கிருந்து பெண் கொண்டு வந்தாரோ அதே இடத்துக்கு உன் அப்பா நான் உன்னை அனுப்புகிறேன் தம்பி என்று அனுப்பிவிடுகிறார். அப்போ அங்கே லாபான் இடத்துக்கு போன யாக்கோபு லேயாளை கல்யாணம் கட்டுகிறார். அப்புறம் ராகேலை கல்யாணம் கட்டுகிறார். அப்புறம் ராகேலின் வேலைக்காரியோடு சேர்ந்து பிள்ளை பெறுகிறார். அப்புறம் லேயாளின் வேலைக்காரியோடு சேர்ந்து பிள்ளை பெறுகிறார். இதையெல்லாம் நீங்கள் தவறு என்று பார்த்தால் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உண்மையாக ஆண்டவர் ஒருவனுக்கு ஒருத்தியைத்தான் படைக்கிறார் ஏதேன் தோட்டத்திலே. ஆனால் ஒரு மனிதன் ஒரு மனைவியைத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சட்டம் கொடுக்கப்பட்டது, நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது மோசேயின் காலத்துக்கு பிறகு. மோசே வந்தது யாக்கோபுக்கு 500 வருடங்களுக்கு பிறகு. ஆகவே அவர்கள் அன்று அந்த மாதிரி பல மனைவிகள் எடுத்தது நியாய பிரமாணத்தின் படித்தான் தப்பே ஒழிய இது நியாய பிரமாணத்துக்கு முன் என்றபடியினால் அது தப்பு என்று அவர்களுக்கு தெரியாது. ஒருவேளை தப்பு என்று தெரிஞ்சிருந்தால் செய்திருக்க மாட்டார்களோ. நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்ட பிறகே அவன் இந்த மாதிரி கூத்தாடினான். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்தவர். எபிரோனிலே 7 வருஷம் ராஜாவாகி இருந்தார். 6 மனைவிகள் எடுத்து ஒவ்வொரு வருஷமும் திருமணம், ரிசப்ஷன், பார்ட்டி என்ற தெய்வமே. அப்போ அவருடைய மகன் சாலமோன் அபிஷேகம் நிறைந்தவர், வேதத்தில் 3 புத்தகங்கள் எழுதினவர், தேவாலயம் கட்டினவர். ஒரு வருடத்துக்கு எத்தனை கல்யாணம் கட்டினாரோ தெரியாது. 700 மனைவிகள் என்ற தெய்வமே. நேற்று ஒரு வசனம் ஒன்று காட்டினார்கள் அப்பா. எனக்கு அதை பார்த்தோன்னு நேற்று தாங்க முடியல, கீழே இருந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த அமைதியான புருஷன் என்கின்ற வசனம் எது? அந்த வசனத்தை வாசிங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் தமிழிலே வேதம் வாசிக்கிறது இல்லை, அதனாலே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அங்கே அமர்ந்து இருக்கும் பொழுது இந்த வசனத்தை திரையிலே போட்டார்கள். அந்த வசனத்தை தேடி சொல்லுங்களேன் யாராவது எனக்கு. நாளாகமம் புத்தகத்திலே அந்த வசனம் என்னது கவனிங்க. நான் யோசித்தேன், ஒரு மனைவியை வைத்துக் கொண்டு இந்த சுரேஷ் ராமச்சந்திரன் படுகிற பாடு என்னவென்று எனக்கு தான் தெரியும். இன்று நான் பயமில்லாமல் சொல்லுகிறேன், என்றால் மேர்சி வரவில்லை, ஹோட்டலில் இருக்கு. துணி உள்ள ஆண்கள் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வார்கள். என்ன வசனம்? 1 நாளாகமம் 22:9. நேற்று தான் எனக்கு வெளிப்பட்டது. 2 நாளாகமம் 22:9. இதிலே தான் எனக்கு தெரிந்தது, இவன் எப்படியடா 700 மனைவிகளை சமாளித்தான், எனக்கு ஒன்றை சமாளிப்பதே கஷ்டமாயிருக்கிறதே என்று. 1 நாளாகமம் 22:9 சொல்லுகிறது, இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதி உள்ள புருஷனாய் இருப்பான். இது ஒரு பெரிய ரகசியம். நல்ல குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு திருமணமான சகோதரர்களே, இது ஒரு நல்ல ஆலோசனை. அவள் எவ்வளவு கத்தினாலும் அமைதியுள்ள புருஷனாய் இருந்து பாருங்கள், ஒரு பிரச்சனை வர. விளங்குதா? இந்த வசனம் யுத்தத்தை பற்றி தான் சொல்லுகிறது. யுத்தம் இல்லாமல் அமைதியாய் இருந்தார் என்று. தமிழிலே இந்த வசனத்தை நேற்று தான் கண்டேன். அமைதியான புருஷன். அப்புறம் 700 பொண்டாட்டி, என்ன 7000 பொண்டாட்டியை வச்சுக்கிறோம். அந்த 700 ஒன்றோடு ஒன்று சண்டை பிடிக்கும் பொழுது சாலமோன் என்ன செய்வார்? அமைதியா இருப்பார். பிரதர்ஸ், திருமணமான பிரதர்ஸ், நம் குடும்பத்திலே ஏன் சண்டை வருகிறது? நம் குடும்பத்தில் சண்டை வருவதற்கு காரணமே அவளுடைய வாய். ஆமாவா இல்லையா? யாராவது ஒரு கணவன் நீங்கள் சொன்னால்
என் மனைவி அப்படி அல்ல பாஸ்டர், என் மனைவி வாயடிக்க மாட்டாள், என் மனைவி கத்த மாட்டாள் என்று அவரை கூட்டிக் கொண்டு வாருங்கள், நாங்கள் அவருக்காக ஜெபிக்க வேண்டும். Ramenez-le-moi, il faut qu'on prie pour lui. ஏனென்றால் அவருக்கு சுகம் இல்லை. Ça veut dire qu'il est malade. ஆண்டவர் பெண்ணை படைத்ததே வாய் கத்தி அலறி கூப்பாடு போடும் விதத்திலே. அவள் கத்தாவிட்டால் அவள் பெண்ணே அல்ல, அவள் வாய் அடிக்காவிட்டால் அவள் ஊமை. பாவம். எலியா, மோசே, இயேசு எல்லாம் 40 நாள் உபவாசம் இருந்தார்கள். நாங்கள் 400 நாள் உபவாசம் ஜெபித்தாலும் ஆண்டவர் கேட்காத ஒரே பதில், பெண் ஜாதியின் வாயை அடக்குங்கள். ஆகவே இதோ அண்ட பராபர ரகசியம் எங்களுக்கு தெரிந்தது. எனக்கு நேற்று தான் தெரிந்தது. ஐயோ, 33 வருஷங்களுக்கு முதல் நான் தமிழிலே வேதத்தை வாசித்திருந்தால் என் குடும்பத்தை நன்றாய் நடத்தி இருப்பேனே. அமைதியான புருஷனாய் இருந்தான். இது ஜோக். Ça c'était une blague, hein. அப்போ இப்போ யாக்கோபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் நியாயப்பிரமாணத்துக்கு முன்னே இப்படி 4 மனைவிகள் எடுத்தது அவரை பொறுத்தவரை நியாயப்பிரமாணத்தின் மீறுதல் அல்ல. புரியுதா? அவர் செய்தது சரி என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அவரை குற்றப்படுத்த நம்மால் முடியாது. விளங்குதா உங்களுக்கு? நியாயப்பிரமாணத்துக்கு பிறகே நிறைய பேர் அதை மீறினார்கள். இப்போ லாபான் இடத்திலே அவர் சந்தோஷமாய் வாழுகிறார். திடீரென ஆண்டவர் சொல்லுகிறார், தம்பி இப்போ நீ திரும்பி போ. இப்போ யாக்கோபு எப்படிப்பட்டவர்? குணசாலியும் கூடாரவாசி, ஒரு அமைதியான ஆள். ஏசா தான் வேட்டையாடுகிறதும் கூத்தாடுகிறதும் ஒரு பயங்கர ஒரு துடிப்பான ஆளாயிருந்தது. இப்போ 32ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். யாக்கோபு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பாதாம் ஆரானை விட்டு புறப்படுகிறார். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். 2வது வசனம். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயும் என்று பெயரிட்டான். அன்பானவர்களே, இந்த இந்தியாவிலே சொல்லுவார்களே சும்மா அசால்ட்டாக சொல்லப்படுகிறது என்று, அதுபோல இங்கே சும்மா அசால்ட்டாக 1வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள் என்று. இது ஏன் அந்த தேவதூதர்கள் யாக்கோபை சந்தித்தார்கள் என்று சொல்லவில்லை. தேவதூதர்கள் யாக்கோபை அந்த இடத்துல ஏன் சந்திக்க வேண்டும் என்று கூட எனக்கு தெரியவில்லை. ஆனால் வாசிக்கும் போது இது எழுதப்பட்டிருக்கிற விதம் எனக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா? சும்மா நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது ஒருவரை எங்க போறீங்க? கர்ஃபூர் போறோம். ஓகே, சவா 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 பியாயு பிரேவியா. இந்த சும்மா அப்படி போகும்பொழுது ஒருவரை சும்மா சந்தித்து விட்டு ஹலோ ஹாய் பாய்னு சொல்லிட்டு போமே, அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது இடம் பொருள் ஏவலை பார்த்து அதற்கேற்ற விதத்திலே வாசிக்க வேண்டும். அவன் பயப்பட்டான் என்பதை அவன் பயப்பட்டான் என்று வாசிக்க கூடாது. வணங்குதா? அது போல அலறுகிறதை என் தேவனே என் பிதாவே என்று அலறினான். என் தேவனே என் பிதாவேனா அலறுவீங்க. உங்க புருஷனோட சண்டை பிடிக்கும் போது என்னைய கொல்லு என்னைய கொல்லு, நான் உன்னைய கட்டினது அநியாயம் அப்படி சொல்லுவீங்களா? என்ன கொல்லு என்ன கொல்லு என்ன கொல்லு போத ஐயோ. Tu vas lui dire non, tue-moi maintenant tout de suite. அப்ப அலறும் போது என் தேவனே என் பிதாவே இப்படி தான் வாசிக்கணும். இதனால தான் ரூமுக்குள்ள போயிட்டு கதவை பூட்டிக்கிட்டு பைபிள் வாசிக்கணும். கர்த்தர் உன்னை நேசிக்கிறாருங்கிறத எப்படி வாசிக்கணும்? கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எப்படி இருக்கு உங்க புருஷங்களை பார்த்து I love you? C'est comment si ton mari dit je t'aime? Merci beaucoup. Merci beaucoup. I also love you. சில நேரம் தேவ தூதர்கள் யாரையாவது சந்தித்தார்கள் என்றால் அது வாசிக்கப்பட வேண்டிய விதம் எப்படி தெரியுமா? அப்பொழுது தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். உறங்கிக் கொண்டிருந்த எலியாவை தேவ தூதன் எழுப்பினார். அப்படி வர வேண்டும். ஆனால் இந்த இடம் அப்படி வரவில்லை. இது நீங்கள் எபிரேய மொழியில வாசிக்கும் பொழுது எப்படி வருகிறது தெரியுமா? யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ என்றார்கள். போய் வருகிறேன் என்றான், போய்விட்டார். அந்த மாதிரி சும்மா அசால்ட்டாக சும்மா சொல்லப்படுகிறது. இதிலிருந்து எனக்கு என்ன தெரிகிறது தெரியுமா? இது யாக்கோபுக்கு முதல் அனுபவம் அல்ல. யாக்கோபு தேவனோடும் தேவ தூதர்களோடும் அருமையான உறவை வைத்துக் கொண்டிருந்தவர். ஆகவே இவர் அங்கிருந்து புறப்படும் பொழுது ஒரு இடத்துல தேவ தூதர்களை சந்திக்கிறார்.
அவர்கள் என்ன பேசிக் கொண்டார்கள் என்றே நமக்கு சொல்லப்படவில்லை. நிறைய தேவதூதர்கள். அதனால் அந்த இடத்துக்கு மக்னாயிம் என்று பெயர் வைக்கிறார். மக்னாயிம் என்ற எபிரேய மொழியிலே சொன்னால் 2 சேனைகள் என்று அர்த்தம். இவரே ஒரு சேனையை போல ஒரு பட்டாளத்தை கூட்டிக் கொண்டு போகிறார். தேவதூத சேனையையும் காணுகிறார். இந்த 2 சேனைகளும் சந்தித்த இடம் என்றதை அடையாளப்படுத்தத்தான் மக்னாயிம் என்று பெயர் வைக்கிறார். புரியுதா? பின்பு 3வது வசனத்தை வாசிங்க. பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, வாசிங்க. நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில் போய் நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்லச் சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான். இந்த இடத்திலே யாக்கோபின் மனநிலையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். உண்மையாக சொல்ல போனால் யாக்கோபுக்கு ஏசாவை சந்திக்க போக விருப்பமே இல்லை. ஏன் தெரியுமா? பயம். ஏன் பயம்? நான் அங்கே இருந்து வருவதற்கு காரணம் எனக்கும் என் அம்மாவுக்கும் மட்டும்தான் தெரியும். என் அப்பாவுக்கு கூட ஈசாக்கு கூட தெரியாது. இந்த ஏசா என்னை கொல்ல போவதாக தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறான். ஆகவே தான் அம்மா என்னை இப்படி அனுப்பினார். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் மறுபடி போ என்று. ஐயோ, நான் போனால் என்ன நடக்குமோ? ஏசா முன்பே என்னை கொல்ல பிளான் பண்ணி கொண்டிருந்தவன். ஐயோ, என்னை கண்டால் கொன்று போடுவானே. பயம், திகில், என்ன நடக்குமோ என்று தெரியாத ஒரு குழப்பம். ஆனால் கீழ்ப்படுகிறார். இதுதான் யாக்கோபு. யாக்கோபின் நிலையிலே நான் நின்றிருந்தால் கீழ்ப்படிந்திருக்க மாட்டேன். ஆண்டவருக்கு சொல்லியிருப்பேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் நாதா, என்னால் போக முடியாது. யாக்கோபு பயந்த போதும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார். அவ்வளவு ஒரு நல்ல மனிதர் அவர். நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம். சில நேரம் ஆண்டவர் சில விஷயங்களை சொல்லும் பொழுது பயத்தின் காரணமாகவே அதற்கு கீழ்ப்படிவதில்லை அல்லவா? சுவிசேஷம் அறிவி என்கிறார். சில பேருக்கு ஏன் சுவிசேஷம் அறிவிக்க விருப்பம் இல்லை தெரியுமா? பயம். துண்டு பிரதியை கொடுக்கும் பொழுது எவன் திட்டுவானோ, எவன் கசக்கி என் முகத்திலே எறிவானோ, எவன் ஏசுவானோ, எவன் அடிப்பானோ, பயம். ஆண்டவர் சில நேரம் சில காரியங்களை செய்ய சொல்லும் பொழுது, ஐயோ, என் புருஷன் என்ன நினைப்பாரோ, என் பெண் ஜாதிக்கு தெரிந்தால் என்ன நடக்குமோ, என் பிள்ளைகளுக்கு தெரிந்தால், இந்த பயத்தினாலே கர்த்தருக்கு கீழ்ப்படியாதோர் அநேகர் உண்டு. யாக்கோபுக்கு வந்த பயம் லேசுப்பட்ட பயம் அல்ல, உயர்ந்த ஒரு பயம், உறுதியான ஒரு பயம், உண்மையான ஒரு பயம். ஒருவேளை ஏசா என்னை கொல்லுவானோ என்ற பயம் அல்ல, கண்டிப்பா என்னை அவன் கொல்லுவான் என்ற பயம். ஏனென்றால் அவனுடைய உடன் பிறப்பு நான், அவனுடைய இரட்டையன் நான், அவன் என்னை கொல்லுவான். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார். எவ்வளவு ஒரு மனிதர் என்று பாருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்தாலும் தனது பயத்தின் காரணமாக அவர் முன்னாலேயே சிலரை வேலைக்காரர்களை அனுப்புகிறார். ஆனால் அவர்களுக்கு யாக்கோபு தன் அண்ணனை பற்றி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அந்த எதிரி என்று சொல்லவில்லை, என் அண்ணன் என்று சொல்லவில்லை, என் ஆண்டவன் என்று சொல்லு. பாருங்கள், அவர் என்ன சொல்லுகிறார்? 4வது வசனம், நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவின் இடத்துக்கு போய் தன்னை கொல்ல நினைத்தாலும் அவருக்குரிய மரியாதையை நான் இழக்க மாட்டேன். அவர் கெட்டவர் தான், ஆனால் என் அண்ணன். அவர் என்னை கொல்லுவார் தான், ஆனால் மற்றவனிடத்திலே நான் பேசும் பொழுது அவரை நான் கேவலப்படுத்த மாட்டேன். யாக்கோபு தன் வேலைக்காரர்களை பார்த்து இப்படி சொல்லவில்லை, ஆண்டவர் என்னை அந்த ஏசா தடியனிடத்திலே போக சொல்லுகிறார், கவனமாய் போங்கள், அவன் கெட்டவன், அவன் கொலைகாரன், என்னை கொல்ல தேடுகிறவன், இப்படி சொல்லவில்லை. ஆனால் ஏசா கெட்டவன் என்றும் தன்னை கொல்ல தேடுகிறவன் என்றும் யாக்கோபுக்கு தெரியும். ஆனால் யாக்கோபு ஏசாவை தன் வேலைக்காரர்களிடத்திலே விட்டு கொடுக்கவில்லை. நாம் எப்படி? சில நேரம் நம்முடைய தலைவர்கள் சில நேரம் நம்மை பாதிக்க வைக்கிறார்கள். சில நேரம் நம்முடைய பாஸ்டர்மார் நம்மை கவலைப்படுத்துகிறார்கள். மவுண்ட் கார்மெல் சபையிலே இருக்கிற விசுவாசிகளிடத்திலே கேளுங்கள், எத்தனை விசுவாசிகளை எத்தனை தடவை நான் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ கவலைப்படுத்தி இருக்கிறேன் என்று. ஏன்? நான் மனிதன், நானும் தவறு விடுகிறவன். சில நேரம் உதிர்க்க கூடாத வார்த்தைகளை உதிர்த்து விடுகிறேன். சில நேரம் விசுவாசிகள் காயப்படும் விதத்திலே
நான் பேசி விடுகிறேன். போட்ட வார்த்தையை அள்ள முடியாது. சில நேரம் என்னுடைய செயலால் அவர்களை கவலைப்படுத்துகிறேன். மனிதன் அல்லவா? அதுபோல உங்கள் பாஸ்டர் எத்தனை தடவை உங்களை வேதனைப்படுத்தி இருப்பார். அவருடைய வார்த்தைகள், அவருடைய செயல் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கும். அவரால் வேதனைப்பட்டவர்கள் இருந்தால் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் மனிதன். அவர் சில நேரம் உதிர்க்க கூடாத வார்த்தைகளை உதிர்த்து விடுவார். அவர் மனிதன். சில நேரம் அவர் செய்ய கூடாததை செய்து விடுவார். சில நேரம் உங்களுடைய மற்ற ஊழியக்காரர்களும் இந்த மாதிரி நடந்து கொள்வார்கள். நீங்கள் யாக்கோபாய் இருந்தால் என்ன செய்வீர்கள்? உண்மை, என்னை என் தலைவர், என் ஊழியர் வேதனைப்படுத்தி விட்டார், ஆனால் மற்றவர்களிடத்திலே அவரை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். யாக்கோபின் இடத்துல இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ளுவோமே. ஆமென். யாக்கோபை ஏசா நிச்சயம் கொல்ல போகிறான். யாக்கோபு தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு ஆண்டவன். ஆமாவா இல்லையா? ஆண்டவன் என்றால் தலைவன். தன் வேலைக்காரர்களுக்கு ஏசாவை தன் ஆண்டவன் என்று சொல்லுவதன் மூலம் யாக்கோபு என்ன செய்தி கொடுக்கிறார் தெரியுமா? நீங்கள் என்னை எப்படி மதிக்கிறீர்களோ அப்படி நான் ஏசாவை மதிக்கிறேன். உண்மையாய் சொல்லுங்கள், உங்களால் இப்படி செய்ய முடியுமா? என்னிடத்துல கேளுங்கள், உன்னால் செய்ய முடியுமா? முடியாது. அந்த அளவு நல்லவன் அல்ல நான் தாவும் அல்ல. எவனாவது என்னை எதிர்க்கிறான் என்றால் நான் அவனிடத்திலே வலிந்து போக மாட்டேன். யாராவது என்னை கேவலப்படுத்தினான் என்றால் முடியுமானால் நானும் அவனை கேவலப்படுத்துவேன். ஆனால் ஒரு ஊழியக்காரனாக அப்படி செய்யக்கூடாது. அதனால் கேவலப்படுத்தாவிட்டாலும் நான் வலிந்து போக மாட்டேன். அதனால் தான் நான் யாக்கோபினுடைய கால் செருப்புக்கு கூட தகுதியானவன் அல்ல. இதை பிரசங்கம் பண்ணுகிற நீங்கள் எப்படி யாக்கோபினிடத்திலிருந்து இதை பழக வேண்டுமோ அதே போல நானும் இதை பழக வேண்டும். கஷ்டப்பட்டாவது. யோசித்து பாருங்கள், ஏசா இவரை கொல்ல பார்த்து கொண்டிருக்கிறார். வேலைக்காரர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் என் ஆண்டவனிடத்துக்கு போங்கள் என்று. போய் அவருக்கும் இப்படியே சொல்லுங்கள். பாருங்க என்ன மாதிரி சொல்லுகிறார். 5வது வசனத்திலே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான். என்ற தெய்வமே, எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு பக்தி, எவ்வளவு கனம், எவ்வளவு கௌரவம். தன்னை கொல்ல தேடுகிறவனை கனம் பண்ணுகிறான். தன்னை கொல்ல தேடுகிறவனை ஒரு 3ஆம் ஆளுக்கு கௌரவமாய் பேசுகிறார். ஆனால் இன்றைக்கு சில விசுவாசிகள் சரியான காரணங்களுக்காக தங்களை வேதனைப்படுத்தினதற்காக தங்கள் ஊழியக்காரர்களை பற்றி எப்படியெல்லாம் கேவலமாய் பேசிக்கொண்டு திரிகிறார்கள் தெரியுமா? அந்த ஆபேல் அவன் மனுஷனா? யார்? இவர் கையால் ஞானஸ்தானம் எடுத்த. நான் சும்மா சொல்லுகிறேன், என்னிடத்துல வந்து கேட்காதீர்கள், பாஸ்டர் யார் அப்படி சொன்னது? ஐயோ எனக்கு தெரியாது யாரும் சொன்னார்களா இல்லை என்று ஏதோ பேசுகிறேன். விளங்குதா? எப்படி அந்த சுரேஷ் ராமச்சந்திரன் எப்படி இருக்கும்? மவுண்ட் கார்மெல் பிலீவர்ஸ் பேசிக்கொண்டா அந்த சுரேஷ் ராமச்சந்திரன் அவனெல்லாம் ஒரு என் காதுக்கு விழாது. யாக்கோபின் தேவனுடைய காதுகளுக்கு விழும். நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த பயத்திலே அவர் இவர்களை அனுப்புகிறார். வாசிங்க 6வது வசனம். அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். ஐயோ, அவரும் உங்களை எதிர்கொள்ள வருகிறார் என்று சொல்லி இருந்தால் பரவாயில்லை. 400 பேரோடு வருகிறார் என்று சொன்னவுடன் யாக்கோபுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச தைரியமும் போய்விட்டது. ஐயோ, அவர் தனியா வந்தாலே நான் பயம். 1-2 பேரோட வந்தா கூட பயம். 400 பேரோட வர்றாரே பொக்குவா. பெரிய ப்ராப்ளம். கிராந்தையா என்ன? அடுத்த வசனத்தை பாருங்களே. ஐயா உணர்வோட வாசிக்கணும் இப்ப இந்த வசனத்தை. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடமுண்டு என்றான். அதாவது இவருக்கு 100 வீதம் தெரிந்து விட்டது. ஏசா வருவது என்னையும் என்னோடு இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளுவதற்கென்று. ஐயோ 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 ஐயோ, இவங்க நான் அனுப்பி எனக்கு நிறைய ஆடு மாடெல்லாம் இருக்குதுன்னு வேற சொல்லி தொலைச்சிட்டேனே. அந்த ஆட்கள் இடத்துல கேட்டிருப்பார் யாக்கோபு, எத்தனை பேரோட நான் வராரு? உண்மையாவா சொல்றீங்க? அடே பயமுறுத்தாதீங்கடா, அடே பிளீஸ் தான் என்னைய பார்த்தாதீங்கடா, உண்மையா சொல்லுங்க. இல்ல ஐயா 400 பேரோட வர்றாரு. அப்ப இப்ப நாங்க எங்க இருக்கிறோம்னு வேற சொல்லிட்டீங்களாடா?
ஆமா ஐயா, நீங்க சொல்ல சொன்னீங்க. ஐயோ, இருக்கிற இடத்த சொல்லலையேடா. ஐயோ, இப்ப டக் டக்குன்னு என்ன செய்யும்? இப்ப ஷூரா வந்து கொல்ல போறாரு. எல்லாத்தையும் எல்லாம் 1 2 1 2 1 2 சொல்லு. 1 2 1 2 1 சொன்னவெல்லாம் அந்த பக்கம் போ, 2 சொன்னவெல்லாம் இந்த பக்கம் வா. நீங்க ஆளுக்கு ஒரு ஆடு ஆளுக்கு ஒரு ஒட்டகத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கமா போங்க. நீங்க ஆளுக்கு ஒரு ஆடு ஆளுக்கு ஒரு ஒட்டகம் எடுத்துட்டு இந்த பக்கமா போங்க. ஏசா வந்தா உங்க 2 தரத்தால யாராவது ஒரு ஆக்கள் அழியட்டும், மிச்சம் ஆளாவது எனக்கு மிச்சப்படும். பாருங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது? மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு. இதை விட பயப்பட்டவனை விளக்க வழியே இல்லை. இப்படி அவர் பிரித்ததுக்கு பிறகு ஆண்டவரிடத்தில் போய் கதறுகிறார். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ண முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். இவ்வளவு அழகாக யாக்கோபு ஜெபித்திருப்பாரா? இவ்வளவு ஒழுங்காக யாக்கோபு ஜெபித்திருப்பாரா? அதாவது யாக்கோபு பயந்து, மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு இவர்களை எல்லாம் பிரித்து அனுப்பின பிறகு அவர் ஆண்டவரிடத்தில் எப்படி ஜெபித்திருப்பார்? சும்மா கற்பனை செய்து பாருங்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, என் தாத்தா ஆபிரகாமின் தேவனே, என் அப்பா ஈசாக்கின் தேவனே. எவ்வளவு வாயெல்லாம் திக்கி இருக்கும், எவ்வளவு தொண்டை எல்லாம் வற்றி இருக்கும். ஆண்டவரே, நீங்க தானே போ சொன்னீங்க. கீழ்படிந்தது ஒரு தப்பா? அங்க மாமாவோட இருந்திருந்தா பிரச்சனை இருந்துச்சுதான், உயிரோட இருந்திருக்கலாமே. ஐயோ ஆண்டவரே, நீர் தானே எனக்கு சொன்னீர் என் சந்ததியை பெருக பண்ணுவதாக சொன்னீர் அல்லவா? ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உம்மிடத்துல யோர்தானை கடந்து வந்த போது ஒரே ஒரு கோல் தான் கொண்டு வந்தேன். ஆண்டவரே, நீர் தானே என்னை ஆசீர்வதித்தீர். 1க்கு 2 பரிவாரம் கொடுத்தீரே. அன்றே 4000 வருஷங்களுக்கு பிறகு இதனுடைய அர்த்தம் தெரியாத தமிழர்கள் எல்லாம் 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் என்று பாடுவார்கள். எனக்கு அர்த்தம் தெரிகிறது. moi je comprends ce que j'ai voulu dire quand j'ai fait ça. ஒரு மனைவி மூலம் வந்தது, ஒரு பரிவாரம் மற்ற மனைவி மூலம் வந்தது. நானா கேட்டேன், என் அம்மா அப்பா அளவா சொன்னார்கள் அங்கே போய் பெண் எடு என்று. ராகேல் என்று நினைத்து நான் 7 வருஷம் வேலை செய்து கல்யாணம் கட்டு பொழுது காலையிலே பார்த்தால் தானே தெரிந்தது லேயாள் என்று. Moi j'ai travaillé dur 7 ans pour Rachel parce que je l'aimais. C'est le lendemain que j'ai vu que c'était Léa. காலையிலே அவள் காபி கொண்டு வந்த பொழுது, et quand le lendemain Léa m'a apporté un café, இந்தாங்க அத்தான் காபி என்றாள். elle m'a dit tiens mon chéri le café. நான் கேட்டேன், ஏனடி என்னை பார்க்காமல் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று. Et je lui ai dit mais pourquoi tu me regardes pas moi, tu regardes ailleurs. உங்களை தானே பார்க்கிறேன் அத்தான் என்றாள். J'ai dit c'est vous que je regarde. அப்போதான் எனக்கு தெரிந்தது லேயாள் வாகை கண் மாறு கண் கொண்டவள் என்று. C'est là que j'ai compris que Léa était délicate, c'était pas Rachel. தெரியுமா? லேயாளுடைய கண் பிரச்சனை பைபிள்ல இருக்கு. Léa elle a les yeux délicats, c'est écrit dans la Bible. Praise the Lord. அப்படி சொல்லுவாங்க. அது அங்க பார்த்துக்கிட்டு இங்க தான் praise the Lord இருக்கும். Bonjour, elle dit gloire à Dieu mais en regardant là-bas. அதனால தானே ஆண்டவரே மறுபடியும் இன்னொரு 7 வருஷம் வேலை செய்து ராகேலை கட்டிக்கொண்டேன். C'est pour ça qu'après je me suis encore acharnée à travailler 7 ans pour me marier avec Rachel. ஆண்டவரே, ராகேல் அவளுடைய வேலைக்காரியோடு பிள்ளை பெறு என்று சொன்ன பொழுது, et quand Rachel m'a dit fais un enfant pour moi avec ma servante. நீர் என் தாத்தா போல என்னை ஆசீர்வதிப்பீர். அவரும் அப்படி தானே ஆண்டவரே ஆபிரகாமும் செய்தார். Tu m'as béni comme mon grand-père parce qu'Abraham a fait la même chose que j'ai fait. நான் என்ன பெரிய தவறு செய்தேன்? தாத்தா வழி பேரன் அவ்வளவுதான். Qu'est-ce que j'ai fait de pire? Tel grand-père, tel est le petit-fils. என்னுடைய சின்னம்மா கேத்தூராளை கல்யாணம் கட்டிக்கொண்டு, il s'est marié avec mon arrière grand-mère Ketura. அவர் அந்த கிழட்டு வயதிலும் நிறைய பிள்ளைகள் பெற்றார் அல்லவா நாதா? Même à cet âge avancé, il a eu tellement d'enfants avec elle. அதனால் 2 மனைவி நான் எடுத்தது தப்பா? Est-ce que c'est une faute que j'ai pris 2 femmes? விளங்குதா? புலம்புகிறார். Là il est vraiment en train de se lamenter. இப்போ ஏசா என்னை கொல்ல வருகிறான், என்னை காப்பாற்றுவாயா? விளங்குதா? Et il lui dit mais Seigneur sauve-moi parce que là Isaïe va me tuer.
அன்று 13வது வசனம். Verset 13. அன்று ராத்திரி அவன் அங்கே கொஞ்சம் இருங்க, தங்கி. கொஞ்சம் இருங்க. என்ன அடுத்த வசனத்துல இருக்குது வாசிங்க. அன்று ராத்திரி அவன் அங்கே அவ்வளவுதான், தங்கி. அவ்வளவுதான். நமக்கு அடுத்த வசனம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? Vous savez, notre prochain verset, comment il devait être? அதற்கு தேவன் பிரதியுத்தரமாக என்று இருக்க வேண்டும். Et Dieu lui répondit. C'est comme ça qu'on aurait dit, on s'attendrait. ஆமாமா இல்லையா? Oui ou non? இவ்வளவு பயந்து வியாகுலப்பட்டு தேவனிடத்திலே வந்து கதறுகிறதை கேட்கின்ற ஆண்டவர், Dieu qui entend son fils en train de se lamenter devant lui, de crier à lui, யாக்கோபுக்கு பதில் கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? il aurait dû lui donner une réponse à Jacob, oui ou non? ஆகாருக்கு பதில் கொடுத்தவர் அல்லவா அவர்? C'est pas celui qui a donné une réponse à Agar? ஆகாரின் கண்ணீரை கண்டவர் அல்லவா Ce அவர்? n'est pas lui qui a vu les larmes d'Agar? சில நேரம் ஆண்டவர் கதறும் பொழுது கேட்க மாட்டார். Et des fois, malheureusement, quand on crie à Dieu, Dieu ne répond pas. ஏன் என்று பிறகு பார்ப்போம். Mais on verra pourquoi juste après. இப்ப வாசிங்க. அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறியாடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டிக்கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி முன்னே போகிறவனை நோக்கி. நான் உங்களுக்கு விளக்குகிறேன், கேளுங்கள். யாக்கோபு எவ்வளவு பயந்தார் என்றால், Je vais vous expliquer à quel point Jacob a eu peur. நிறைய பரிசுகளை வேலைக்காரர்களுக்கு பவுஞ்சாக கொடுத்து, Il divise plusieurs présents par serviteur et par groupe. ஏசா வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரிசை ஏசாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டும். Donc ça veut dire que chaque groupe a comme but de donner ses présents à Ésaü à chaque fois qu'il vient à sa rencontre. அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், À ce moment-là, qu'est-ce qui devrait se passer? வெறி கொண்டு கொல்லுவதற்கு வருகின்ற ஏசாவினுடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமாக இழகும். Il se dit, bah, comme ça, au moins, le cœur d'Ésaü qui a envie de me tuer, bah, petit à petit, il va s'attendrir. இப்படி ஒரு நம்பிக்கை. Ça, c'est ce qu'il y pense. அப்புறம் வாசிங்களே 20வது வசனத்திலிருந்து À வாசிங்க. partir du verset 20, இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்திக் கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாய் இருப்பான் என்றான். சரியா நான் சொல்வது புரிந்தது தானே உங்களுக்கு? vous avez compris donc ce que je viens de vous expliquer juste avant. கொஞ்சம் கொஞ்சமாக ஏசாவை சாந்தப்படுத்தி என்னை அவர் சந்திக்கும் பொழுது என்னை கொல்லுகின்ற அந்த எண்ணத்தை அவர் கைவிடக்கூடும் என்று நம்பினார் யாக்கோபு. Donc Jacob se dit, bon, ben, je vais l'apaiser petit à petit, comme ça, au moment où il va venir à ma rencontre, eh bien, il sera apaisé, il n'aura pas envie de mettre la main sur moi. இப்போ வாசிங்க. அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டார். Il a fait passer tout le monde de l'autre côté. இப்போ Maintenant, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். Jacob demeura seul. இப்போ யாக்கோபை கற்பனை பண்ணுங்கள். Maintenant, on va se mettre à la place de Jacob. பயந்த சுபாவம் உள்ளவர்களுக்கு தெரியும், Ceux qui ont tendance à avoir peur savent. பகலிலே பயம் குறைவா இருக்கும், இரவிலே பயம் அதிகரிக்கும். ஆமாவா இல்லையா? Souvent, le matin, on n'a pas très peur, mais le soir, cette peur, elle prend de la place. மக்கள் நம்மோடு இருக்கும் பொழுது இருக்கிற பயம் அந்த மக்கள் எங்களை விட்டு போன பிறகு அதிகரிக்கும். Quand il y a du monde autour de nous, cette peur qui ne prend pas trop de place, quand on se retrouve tout seul, cette peur, elle nous envahit. தன் மனைவிமாரும் தன் பிள்ளைகளும் தன் வேலைக்காரர்களும் தன் மிருக ஜீவன்களும் தன்னோடு இருக்கும் போதே மிகவும் பயந்து வியாகுலப்பட்டவர் இந்த யாக்கோபு. Ce Jacob était déjà saisi d'angoisse alors qu'il était entouré de ses serviteurs, de ses femmes, de ses servantes, de ses enfants. ஆண்டவரிடத்திலே பயந்து இவர் கதறும் பொழுது அது பகலிலே தான் செய்கிறார். Et quand il crie à Dieu, c'est le matin qu'il crie.
இப்பொழுது பகல் இரவாகி விட்டது. Là, c'est la nuit qui fait place au matin. பயம் அதிகரிக்கும். Et donc, forcément, sa peur l'envahit. அவரோடு இருந்த வேலைக்காரர்கள், மிருகஜீவன்கள், மனைவிமார், பிள்ளைகள் எல்லாரும் போய்விட்டார்கள். Il a fait passer de l'autre côté toutes les personnes qui lui appartenaient, les serviteurs, les épouses, les enfants, les troupeaux. தனியாய் இருக்கிறார். Et donc, il se retrouve seul. இன்னும் பயம் Et அதிகரித்திருக்கும். donc, forcément, la peur a dû l'envahir. இப்போ நீங்கள் யாக்கோபை பார்த்தால் Maintenant, si vous regardez à Jacob, யாக்கோபு உயிரோடு இருக்கிறதே ஒரு அதிசயம். c'est même un miracle qu'il soit encore en vie. போபியா, பாரனாயா, டெய்லியா என்று இருக்கிற அவ்வளவு பயமும் அவ்வளவு வியாகுலமும் அவரை அப்படியே மூடி இருக்கும். Et toutes les phobies qu'il avait, toute la peur a dû vraiment l'entourer, l'environner. அவர் குளிரோ இல்லையோ பயத்திலே நடுங்கிக் கொண்டிருந்திருப்பார். Qu'il faisait froid ou non, déjà avec la peur, il aurait dû trembler. அந்த நேரத்திலே ஒரு நாளும் நடக்காத ஒன்று நடக்கிறது. Et ce jour-là, ce moment-là, il se passe quelque chose qui ne se s'est jamais passé avant. அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடினார். Alors un homme lutta avec lui jusqu'au lever de l'aurore. இந்த சம்பவத்தை பிறகு வாசிப்போம். On va relire ceci juste après. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா யார் யாக்கோபோடு போராடினவர் என்று சொல்லுங்க. Est-ce que vous savez oui ou non qui est la personne qui a lutté avec Jacob? யார் போராடினவர்? Qui a lutté? இயேசு. Jésus. திரித்துவத்தின் இரண்டாவது நபர் தான் அங்கு வந்தார். Le deuxième membre de la Trinité est arrivé. இந்த போராட்டம் என்பது என்ன தெரியுமா? Et est-ce que vous savez ce que ça veut dire lutte? இது ஒரு அழகான சொல். C'est un joli mot. இந்த எபிரேய சொல் என்னத்தை குறிக்கிறது என்றால், Et ce mot hébreu, qu'est-ce qu'il veut dire? ஒரு அப்பா Un père, தன் மகனோடு விளையாடும் பொழுது quand un père joue avec son enfant, அந்த மகனுடைய உயரத்துக்கேற்ப தன்னை கீழே கொண்டு வந்து le père se met à la hauteur de son enfant. அந்த மகனுடைய லெவலிலே இருந்து விளையாடுகிற ஒரு நிலையை காட்டுகிறது. Cela montre l'état de ce père qui se met à la hauteur de son fils pour aller jouer avec lui. ஆண்டவரால் முடியாதா யாக்கோபனுடைய பயத்தை அப்படியே அற்புத விதமாய் அகற்ற? Est-ce que Dieu n'a pas la capacité d'enlever et de ôter la peur et l'angoisse qui saisissait Jacob? முடியும். Si, il aurait pu. ஆனால் அவர் அப்படி அவனுடைய பயத்தை அகற்ற விரும்பவில்லை. Mais ce n'est pas de cette manière-là qu'il a voulu ôter cette peur. பயத்தின் உச்சத்துக்கு அவனை வரவிட்டு Il l'a laissé venir jusqu'à arriver à un point élevé de sa peur. அவனுடைய நிலைக்கு இறங்கி வந்து Il est descendu à la hauteur de Jacob. அவனோடு தொட்டு போராடுகிறார். Et il lutte avec lui en étant vraiment à sa hauteur, en le touchant. அந்த எபிரேய சொல் என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது தெரியுமா? Et vous savez quelle est la signification de ce mot hébreu? சண்டை போராட்டம் அல்ல. Ce n'est pas la lutte, la bagarre. விளையாட்டு போராட்டம். C'était la lutte quand on joue avec les enfants. சில நேரம் விளையாட்டுக்காக மல்யுத்தம் போல சண்டை பிடித்துக் கொள்வார்களே. Vous savez, parfois les enfants ils luttent comme s'ils jouaient réellement pour de vrai. தேவன் யாக்கோபினுடைய நிலைக்கு இறங்கி Dieu s'est abaissé au niveau de Jacob. யாரும் இல்லாத அந்த தனிமையான இரவிலே Dans cette nuit où Jacob se retrouvait seul, விடியும் வரை யாக்கோபோடு மல்யுத்தத்தில் ஈடுபடுகிறார் விளையாட்டுத்தனமாக. et jusqu'à l'aurore, Dieu lutte avec lui de manière enfantin. நிறைய பேருக்கு இதனுடைய உண்மையான அர்த்தம் தெரியவில்லை. Beaucoup ne connaissent pas la vraie signification de cela. போராடி என்னும் பொழுது அவர்கள் நினைக்கிறார்கள் சண்டை பிடித்து என்று. Quand on lit juste il a lutté, on pense qu'il s'est bagarré. இது விளையாட்டு போராட்டம். Mais ça c'est une lutte en jouant. சண்டை போராட்டம் அல்ல. Ce n'est pas une lutte, c'est pas un combat. சண்டை போராடுகின்ற மனப்பக்குவத்தில் மனநிலையில் யாக்கோபு இல்லை. Parce que Jacob n'était pas du tout en état de pouvoir combattre avec quelqu'un à ce moment-là. அப்போ இது நீங்கள் கற்பனை பண்ண வேண்டும். Mais ça il faut l'imaginer. இதை ஒழுங்காய் கற்பனை செய்தால் இது உங்களுடைய ஆவியை அப்படியே இருதயத்தை குழப்பும். Si vous l'imaginez réellement ce qu'il a vécu, eh bien normalement vous devez être bouleversé. சர்வ வல்லமை உள்ள தேவன், Le Dieu tout puissant, காலத்துக்கு அப்பாற்பட்டவர், le Dieu qui n'est hors du temps, தன்னை யாக்கோபினுடைய நிலைக்கு கொண்டு வந்து il s'est abaissé à la hauteur de Jacob. காலத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தி Il s'est obéi dans un contexte de temps. விடியும் வரை அவனோடு
போராடிக் கொண்டிருக்கிறார். Et jusqu'au matin, il passe son temps avec Jacob à lutter. அந்த போராட்டம் என்னத்தை காட்டுகிறது? Qu'est-ce que montre cette lutte? முகத்துக்கு முகம் பார்க்கிறார்கள். Ils se regardent déjà face à face. இவர் அவரை பிடித்து புரட்ட அவர் விழுகிறார். Lui, il le met à l'envers et lui, il tombe. அப்புறம் அவர் இவரை பிடித்து உருட்ட இவர் விழுகிறார். Lui se remet sur lui et il le fait bouger de l'autre côté. இரவு முழுக்க தொட்டு தொட்டு கட்டிப்பிடித்து உருட்டி பிரட்டி யாக்கோபும் இயேசுவும் போராடுகிறார்கள். Et toute la nuit, Jésus et Jacob font des roulades, se mettent et se touchent pour pouvoir lutter jusqu'au matin. இந்த பாக்கியம் ஆபிரகாமுக்கு கிடைத்திருந்ததா? Est-ce que Abraham a eu cette grâce? ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை நேரடியாய் கேட்டவர்தான். Et pourtant, Abraham a entendu directement la voix de Dieu. ஆபிரகாம் தேவனை கண்டு கூட இல்லை. Mais Abraham n'a jamais vu Dieu. தரிசனத்திலே கண்டார். Il l'a vu en vision. இயேசு கர்த்தருடைய தூதனானவராக அவருடைய வீட்டுக்கே வந்து உணவருந்தினார். உண்மை. Oui, c'est vrai que Jésus est venu sous la forme d'un ange pour pouvoir venir manger chez lui. ஆனால் முழு இரவும் அந்த தேவனோடு தொட்டு விளையாடி போராடின அனுபவம் யாக்கோபை தவிர யாருக்குமே தேவன் கொடுக்கவில்லை. Mais Jacob n'a donné à personne d'autre cette opportunité de venir avec lui, jouer avec lui, de passer du temps toute la nuit. நிறைய பேர் சும்மா இதை வாசிக்கிறோம். Beaucoup de personnes lisent cela à la légère. யோசித்து பாருங்கள். Mais imaginez-vous un petit peu. யாரோடு யாக்கோபு போராடுகிறார்? Avec qui Jacob est en train de lutter? தேவனோடு. Avec Dieu. யாக்கோபு இயேசுவோடு போராடுகிறார். Jacob est en train de lutter avec Jésus. ஆனால் யாக்கோபு அந்த போராட்டம் முடியும் வரை அறிந்து கொள்ளவில்லை இவர் யார் என்று. Mais jusqu'à ce que cette lutte se termine, il n'avait toujours pas compris avec qui il luttait. அந்த அதிகாரத்தின் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? Que dit le premier verset? அவர் போகும் பொழுது தேவதூதர்களை சந்தித்தார் என்று. Que il rencontrait les anges de Dieu. ஆகவே யாக்கோபு அடிக்கடி தேவதூதர்களை சந்தித்து பழகியவர் என்றபடியினால், Parce que Jacob avait l'habitude de rencontrer les anges de Dieu, இவர் தேவதூதனோடு போராடுவதாய் நினைத்துக் கொண்டிருக்கிறார். il pensait qu'il luttait avec un autre ange de Dieu. அப்புறம் பாருங்க, வாசிங்க 24 இருந்து வாசிங்க. À partir du verset 24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. பாருங்கள், இந்த இடத்துல என்ன நடக்கிறது? அவனை மேற்கொள்ளாததை கண்டு, Voyant qu'il ne pouvait pas le vaincre. அதாவது யாக்கோபை பொறுத்தவரை, Parce que pour Jacob, தேவதூதனோடு போராடுகிறார். il est en train de lutter avec l'ange de Dieu. அந்த போராட்டம் ஒரு விளையாட்டு போராட்டம். Et c'est une lutte qui est un jeu. அந்த போராட்டத்திலே, அந்த விளையாட்டிலே கூட தேவன் வெற்றி கொண்டதாக காட்டவில்லை. Mais Dieu n'a pas montré que lui avait gagné dans ce combat. பயந்து, பேய்க்கு பயந்து இருக்கிற ஒரு மகனை அப்பா கூப்பிடுகிறார். Un père appelle un fils qui a peur des fantômes. ஒரு கற்பனையா? Imaginons un petit peu. ஒரு மகன் மிகவும் பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறான், பேய் அறைந்தது மாதிரி. On dirait que l'enfant a vu un fantôme et le papa l'appelle. அப்ப அந்த மகன் இடத்துல அப்பா கேட்கிறார். Donc le papa demande à son fils, தம்பி, உன் அப்பா உன்னை போல பேய்க்கு பயம் என்று நினைக்கிறாயா? est-ce que tu penses que toi ton père j'ai peur des fantômes? அப்ப அந்த பிள்ளை சொல்லுகிறான், Alors l'enfant va dire, அப்பா நீங்க பெரிய ஆள் அப்பா, நீங்க பயப்பட மாட்டீங்க அப்பா. bah non, toi tu es grand, toi c'est sûr que t'as pas peur de ça. ஆனா எனக்கு பயமா இருக்குப்பா. Mais moi j'ai peur. உடனே அப்பா மகனுக்கு சொல்லுகிறார், Alors le papa va lui dire, வா, நான் பலசாலியா நீ பலசாலியா பாப்போம். viens, on va voir si c'est toi ou moi le plus fort. உண்ட கையை வை, Allez, donne-moi ta main பாப்போம். et on va voir. நான் இப்படி உன்னுடைய கையை மடக்கி விட்டால் நான் பலசாலி. Si je mets ta main ici, c'est moi qui gagne, c'est moi le நீ fort. மடக்கி விட்டால் நீ பலசாலி. Mais si c'est toi, c'est moi le plus fort. நான் பலசாலியா நீ பலசாலியா என்று பார்ப்போம். Et on va voir si c'est toi ou moi le plus fort. இப்படி சொல்லும் பொழுது Quand on dit ça, அந்த மகனுடைய அவதானம் பயத்திலிருந்து அப்பாவின் பக்கம் திரும்புகிறது. ஆமாவா இல்லையா? ça veut dire que à ce moment-là, le fils oublie la peur et il va plus se concentrer sur son père. அப்போ பயந்து வியாகுலப்பட்டு தனித்து அந்த இருட்டிலே இருக்கிற யாக்கோபோடு தேவன் அவனுடைய நிலைக்கு இறங்கி வந்து போராடத் தொடங்கும் பொழுது யாக்கோபினுடைய அவதானம் அந்த எல்லாவற்றையும் விட, அந்த ஏசாவையும் விட வேறுபட்டு இவர் மேல் திரும்புகிறது. Et de même, Jacob qui était effrayé, saisi d'angoisse,
quand Dieu est descendu pour jouer avec lui toute la nuit, en fait, il a oublié toute cette peur et il s'est concentré sur ce qui se passait à ce moment-là depuis toute la nuit. அந்த மகன் நினைக்கிறான் எனக்கு என் அப்பா அளவுக்கு சக்தி இல்லை. Et donc le fils se dit, mais moi j'ai pas autant de force que mon père. ஆனாலும் கையை பிடிக்கிறான். Mais il essaye quand même. இப்போ அப்பா நடிக்கிறார். ஐயோ முடியலே ஐயோ என்று நடிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மகனுக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. Et là, quand le père il fait exprès qu'il n'arrive pas à vaincre son fils il va commencer à être content en disant ah j'ai peut-être réussi. அந்த மகன் நம்புகிறான். Cette fils croit. அடே எனக்கு அப்பாவால முடியல என்னைய தோக்கடிக்க. Ah mais en fait papa il arrive pas à me vaincre. அப்பா என்று தோற்பது போல செய்கிறார், அப்புறம் வெட்டுகிறது போல செய்கிறார், தோற்கிறது போல செய்கிறார். Donc le père fait comme s'il perdait, comme s'il gagnait, comme s'il perdait. ஒரு சந்தர்ப்பத்திலே Et à un moment donné, அப்பா சொல்லுகிறார், le papa dit, நான் நினைக்கிறேன் என்னால முடியல என்று கொஞ்சம் வேகமாக நசுக்குகிறார். et du coup il se dit mais là je pense que je vais pas y arriver et presse fort la main. அப்போ அந்த மகன் என்று கத்துகிறான், என்றால் அவனுக்கு வலித்து விட்டது. Mais du coup sans faire exprès il a fait mal à son fils. Donc le fils il va faire aïe. அப்படியும் இது முடியவில்லை அப்பாவால் ஜெயிக்க. Mais même comme ça le père n'a pas réussi à gagner. அப்போ மகன் நினைக்கிறான், Alors le fils il se dit, என்னை வலிக்க வைக்கும் அளவுக்கு என் அப்பா பலவீனமாய் இருக்கிறார், நான் பலசாலியாய் இருக்கிறேன். donc en fait papa même s'il a mal, finalement je peux être plus fort que lui, c'est lui qui est un peu faible. என் அப்பா என்னை வலிக்க வைக்க மாட்டார். Normalement mon père ne me fait pas mal. ஆனால் அவர் பிடிக்கிற விதம் எனக்கு வலிக்கிறது. Mais la manière dont il m'empoigne la main me fait mal. அப்போ உண்மையாகவே என் அப்பா என்னோடு போராடுகிறார். Donc ça veut dire que pour de vrai mon père il est vraiment en train de mettre toute sa force. இந்த அப்பா மகனை நம்ப வைக்க கையையே வலிக்க வைக்கிறார். புரியுதா? Le père pour lui faire croire qu'il a vraiment donné toute sa force, il lui fait exprès de lui faire mal. இரவாக யாக்கோபோடு தேவன் போராடும் பொழுது, et toute la nuit quand Dieu lui est en train de lutter avec Jacob, யாக்கோபை நம்ப வைக்கிறார். il fait croire à Jacob, நீ பலசாலி, tu es fort. இந்த இடத்துல நீ ஜெயிக்கிறது மாதிரி தெரிகிறது. J'ai l'impression que c'est toi qui vas finir par gagner cette lutte. தொடை சண்டை பிடித்தவுடன் யாக்கோபுக்கு வலிக்கிறது. Et donc là quand ils sont en train de faire une lutte en prenant les cuisses, à un moment donné il va avoir une emboîture à la hanche. என்னை வலிக்க வைக்காதவர் என்னை வலிக்க வைத்தால், et si quelqu'un qui n'a pas l'habitude de me faire mal me fait mal, உண்மையாக நான் ஜெயிக்கிறேன் என்ற அர்த்தம். donc ça veut dire que je suis en train de vraiment gagner. இப்படி யாக்கோபை நம்ப வைக்கிறார். Donc Dieu lui fait croire en lui faisant mal qu'il est en train de gagner. எவ்வளவு உன்னதமான அன்பு என்று பாருங்க. Regardez quel sincère amour Dieu a pour nous. இது புதிய ஏற்பாட்டில நடக்கிறது. Est-ce que ça se passe dans le Nouveau Testament? பழைய ஏற்பாட்டிலே. Ça se passe dans l'Ancien Testament. பழைய ஏற்பாட்டிலே தேவன் எவ்வளவு கடுமையானவர் என்று நமக்கு தெரியும். Et pourtant on sait à combien Dieu est terrible dans l'Ancien Testament. அப்படி யாக்கோபை வலிக்க வைத்துவிட்டு, donc il fait mal à Jacob à cet endroit-là. அவர் இன்னொரு நடிப்பை போடுகிறார். Et là il joue encore une autre comédie. அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். ஐயோ என்னை விடு, நான் போக வேண்டும், விடுகிறது என்கிறார். Il lui dit laisse-moi aller parce que là c'est bientôt le matin. என்ன சொல்லுகிறார்? Qu'est-ce qu'il est en train de lui dire? என்ன காட்டுகிறார்? Qu'est-ce qu'il est en train de lui montrer? நீ என்னை போக விட்டால் தான் என்னால் போக முடியும். Moi je ne peux partir que si toi tu me donnes l'autorisation. அந்த அளவுக்கு உன் பிடி இறுக்கமாய் இருக்கிறது, உறுதியாய் இருக்கிறது, பயங்கரமாய் இருக்கிறது. En fait il dit tu me tiens tellement fort et tellement appuyé sur moi que en fait il faut que tu me lâches pour que je puisse partir. ஐயோ உங்களுக்கு புரிகிறதா நான் சொல்லுவது? Est-ce que vous êtes en train de réellement comprendre ce que je suis en train de vous dire? பயந்து வியாகுலப்பட்டு கிடக்கிற யாக்கோபுக்கு தன்னம்பிக்கையை, தைரியத்தை வரவழைக்கிறார் ஆண்டவர் இரவாக அவனோடே போராடி. Jacob qui était saisi d'angoisse, qui était effrayé toute la nuit, Dieu passe son temps à commencer à lui ramener la force et la confiance en lui. அதாவது அந்த அப்பா இப்படி கீழே விழுந்து, c'est-à-dire que le père se met par terre. இந்த சின்ன பையன் அமுக்கிக் கொண்டிருக்கிறானாம். donc il est en train de appuyer, en fait le petit-fils est en train d'appuyer sur son père. அப்ப அந்த அப்பா சொல்லுகிறார், le père lui dit ஐயோ தம்பி எனக்கு ஏதாவது கையை எடு, நீ என்னை அமுக்கிக் கொண்டிருக்கிறாய், ஐயோ நீ கையை எடுத்தா தான் எனக்கு நிக்க முடியும். et il lui dit mais laisse ta main, tu es en train de m'appuyer trop fort, il faut que tu m'enlèves si tu veux que je me relève. அப்ப அந்த பேய்க்கு பயந்திருக்கிற அந்த மகன் நினைப்பான், donc ce petit-fils qui avait peur des fantômes va se dire en lui-même இவ்வளவு பெரிய அப்பாவே நான் அமுக்கிக் கொண்டிருக்கிறேன்,
விடுவேனா? Ah, bah j'ai autant de force pour garder mon père par terre. அப்ப அந்த மகன் சொல்லுவான், Alors le fils va dire, அப்பா சொல்லுங்க, நான் தான் வெட்டின்னு சொல்லுங்க, நான் தான் வெட்டின்னு சொல்லுங்க. alors le fils va dire, bah alors avoue que c'est moi le gagnant, c'est moi le gagnant. நான் இப்ப உங்களை விடணுமா இருந்தா Si tu veux que je te laisse partir, சொல்லுங்க, இனிமேல் டிவி பார்க்க விடுவேன் சொல்லுங்க. dis, je te laisserai regarder la télé. இனிமேல் விளையாட போனால் ஏச மாட்டேன் சொல்லுங்க. Dis, maintenant quand je sortirai dehors, je ne te gronderai pas. அதாவது மகன் நம்புகிறான், Donc le fils croit அப்பாவை கட்டுப்படுத்தி விட்டேன். que maintenant c'est bon, j'ai vaincu mon père. பாருங்க, யாக்கோபு என்ன சொல்றார்? 26வது வசனத்துல அந்த முழு வசனத்தை வாசிங்க. Verset 26. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லும் அளவுக்கு யாக்கோபு நம்பிவிட்டார், இவரை நான் பிடித்து விட்டேன் என்று. Il était tellement persuadé, Jacob, qu'il avait sous l'emprise la personne avec qui il luttait, qui dit, mais je ne te laisserai pas partir. எவ்வளவு பெரிய அன்பு என்று பாருங்கள். Regardez quel grand amour Dieu a pour nous. தேவன், Dieu, தேவன் c'est Dieu. யாக்கோபுக்கு காட்டுகிறார், Il montre à Jacob, நீ போக விட்டால் தானடா என்னால் போக முடியும் என்று. je ne peux partir que si tu me laisses partir. உடனே யாக்கோபுக்கு பெரிய சந்தோஷம். Et donc là, Jacob est tellement content. நான் போக விட மாட்டேன். Il lui dit, non, je te laisserai pas partir. போகணுமா? Tu veux partir? விட மாட்டேன். Non, je te laisserai pas. ஐயோ போக விடுடா, பொழுது விடியுதுடா, போக விடு. Il lui dit, s'il te plaît, non, l'aurore se lève, laisse-moi passer. என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். Alors il lui dit, bah t'as qu'à me bénir. என்னை ஆசீர்வதி, அப்ப போக விடுறேன். Il dit, bénis-moi et comme ça je te laisse partir. என்னை டிவி பார்க்க விடுங்க, நான் அப்ப உங்களை போக விடுறேன். Laisse-moi regarder la télé, comme ça je pars. விளங்குதா? நான் கேட்கறத வாங்கி தாங்க, நான் போக விடுறேன். Achète-moi ce que je te demande, comme ça je te laisse tranquille. யாக்கோபை ஒரு சின்ன பிள்ளையாக ஆண்டவர் மாற்றினார். Dieu a changé Jacob comme un petit enfant. யாக்கோபோடு போலி சண்டை போட்டு விளையாடும் அப்பாவாக தேவன் மாறினார். Dieu est devenu le père qui se met avec son enfant à la hauteur de son enfant pour jouer avec lui. பழைய ஏற்பாட்டு தேவனை எத்தனை பேர் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். Combien de personnes prennent mal et qualifient mal le Dieu de l'Ancien Testament? தன் அண்ணனுக்காய் பயந்து வியாகுலப்பட்டு இப்பொழுது தன்னன் தனியே இருளிலே இருக்கின்ற அவனை மாற்றுவதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் அவனுடைய நிலைக்கு இறங்கி வந்து முழு இரவும் அவனோடு செலவழிக்கிறார். Jacob, qui était effrayé par son frère Ésaü de ce qu'il allait le faire, Dieu vient toute la nuit pour lui, en tant que père, passer toute la nuit avec lui afin de lui redonner la confiance. நமது தேவன் யாக்கோபின் தேவன் அல்லவா? Notre Dieu, n'est-ce pas le Dieu de Jacob? நம் தேவன் அந்த அளவு அன்பானவர். Alors notre Dieu est aussi aimant que ce Dieu. பாசமானவர். Il est aussi aimant. உங்கள் வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளுக்கு ஏன் இன்னும் பதில் வரவில்லை தெரியுமா? Vous savez pourquoi vous n'avez pas encore la réponse de plusieurs de vos problèmes? பகலிலே யாக்கோபு முறையிட்ட பொழுது அமைதியாய் தேவன் இருந்த காரணம், La raison pour laquelle Dieu a gardé le silence pendant qu'il criait à lui tout le matin. உனக்கு வேண்டும் நான் பகலிலே வேலை செய்ய. Toi, tu veux que je travaille pour toi le matin. இரு, Mais attends, நான் வருகிறேன். parce que moi j'arrive. இப்போ அல்ல, Pas maintenant. இன்னும் உன் பிரச்சனை பெருகட்டும். J'attends encore que ton problème augmente. இனி ஒரு வழியுமே இல்லை என்ற நிலைக்கு நீ வா. Je veux que tu viennes jusqu'à un point où tu dis, mais là j'ai plus de solution dans ma vie. அப்போ நான் வருகிறேன். Et là, je viendrai à toi. அப்போ நீயும் நானும் மட்டும்தான். Alors à ce moment-là, il n'y a que toi et moi. இப்போ நான் வந்தால் Si je viens maintenant, உன் பக்கத்திலே ஆட்கள் உண்டு. il y a plein de personnes autour de toi. உனக்கு வேறு வேலைகள் உண்டு. T'as trop de tâches à faire. உன் பிரச்சனையை நான் வளர விடுவது, Mais si j'accepte que tes problèmes augmentent, உன்னை நான் நேசிக்காததால் அல்ல, c'est pas parce que je ne t'aime pas. நீயும் நானும் தனிப்படும் நேரம் வரும் வரை Parce que j'attends le temps où toi et moi on sera seuls. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். Parce que je ne suis pas le Dieu qui t'abandonne. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். Jamais je ne t'abandonnerai. யோசித்து பாருங்கள், என்னால் இதை நம்பவே முடியவில்லை. Imaginez ça, moi je n'arrive même pas à y croire. இது மாத்திரம் வேதத்தில் எழுதப்பட்டில்லாவிட்டால் நான் நம்பவே மாட்டேன். Si c'était pas écrit dans la Bible, je n'aurais jamais cru. ஏனென்றால் எனக்கு தெரிந்த தேவனை யாரும் பார்த்து விட்டு உயிர் வாழ முடியாது. Parce que le Dieu que moi je connais, si on le voit une fois, on ne peut pas vivre.
எனக்கு தெரிந்த தேவன் அந்த மோசேக்கு அந்த கல்லின் அப்புறத்தில் அந்த வெடிப்பிலே தாண்டி போகும் பொழுது மோசே பார்த்துவிட்டு மோசேயின் முகத்தையே மக்களால் பார்க்க முடியாத அளவுக்கு மகிமையால் நிறைந்திருந்தது. Parce que même Moïse, qui avait vu que le derrière de Dieu, quand il est passé dans une fissure de la caverne, il a dû couvrir son visage de voile parce que le peuple ne pouvait pas regarder la gloire. யாக்கோபே நேரடியா எனக்கு வந்து சொல்லியிருந்தால் நான் தேவனோடு இரவிரவாக போராடினேன் என்று சும்மா இருமையா கதை விடாதையும் என்று சொல்லியிருப்பேன். Même si Jacob était venu me voir et me dire, mais tu sais, moi, toute une nuit, j'ai lutté avec Dieu, tu le sais ça? J'aurais pas cru. நான் நம்பும் ஒரே காரணம் இது வேதத்திலே இருக்கிறபடினா. Mais la seule raison pour laquelle je crois, c'est parce que c'est écrit dans la parole de Dieu. இந்த சம்பவத்திலே எனக்கு யாக்கோபு எவ்வளவு பெருமதியானவர் என்று தெரிகிறது. Là, je me rends compte à quel point Jacob était un homme précieux. ஆபிரகாமுக்கு இந்த அனுபவம் Parce கிடைக்கவில்லை. que Abraham n'a pas eu cette expérience. மோசேக்கு இந்த அனுபவம் கிடைக்கவில்லை. Moïse n'a pas eu cette expérience. தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்தவனாகிய தாவீதுக்கு இந்த அனுபவம் கிடைக்கவில்லை. David, qui était agréable au cœur de Dieu, n'a pas eu cette expérience. எந்த பெரிய தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த அனுபவம் கிடைக்கவில்லை. Aucun prophète n'a eu cette expérience. மரிக்காமல் கர்த்தரால் சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியாவுக்கு கூட இந்த அனுபவம் கிடைக்கவில்லை. Élie même, qui a été pris dans un tourbillon de chair, lui-même n'a pas eu cette expérience. யோபுவுக்கு கூட இந்த அனுபவம் கிடைக்கவில்லை. Job n'a pas eu cette expérience. அப்படியானால் இவர்கள் எல்லாரையும் விட Donc ça veut dire que plus que tous ces hommes, யாக்கோபு சிறந்தவர் அல்லவா? Jacob était encore plus précieux. அவரை அல்லவா எத்தன் என்று பிசாசு நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறான். N'est-ce pas lui que le diable nous fait croire que c'est un trompeur? ஆண்டவர் கேட்கிறார், Dieu demande, உன் பேர் என்ன என்று கேட்டார். quel est ton prénom? யாக்கோபு என்கிறார். Il lui dit Jacob. உடனே அவர் சொல்லுகிறார், Et il lui répond, இனி உன் பேர் யாக்கோபு என்று மட்டும் எண்ணப்படாமல் ton nom ne sera plus que Jacob, இஸ்ரவேல் என்றும் எண்ணப்படும். il sera aussi appelé Israël. 29வது வசனம். அதான் Verset 29. நான் இப்பொழுதும் அந்த பெயரின் அர்த்தத்தை சொல்லுவதா இல்லை, Je ne veux toujours pas vous dévoiler la signification de Jacob. நாளைக்கு Je சொல்லுகிறேன். vous le dirai demain. இப்போ அடுத்த பகுதியை வாசிங்க. Lisez la partie après. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். என்ன நடந்தது அங்கு? Et qu'est-ce qui se passe ici dans ce verset? கவனிங்க. Soyez attentifs. இவ்வளவு நேரம் Tout ce temps, தேவன் இவருடைய நிலையிலே தானே வந்து இவரோடு போராடுகிறார். Dieu, il se met à la hauteur de Jacob pour pouvoir lutter et jouer avec lui. அப்ப யாக்கோபு என்ன நினைத்து விட்டார்? Donc Jacob, qu'est-ce qu'il se dit? இவரை நான் பிடிக்கலாம், இவர் என்னை பிடிக்கலாம். அதுதான் நடந்தது. Là, on est en hauteur, en mesure de moi l'attraper, lui il peut m'attraper. இப்போ நான் உம்மை போக விட மாட்டேன், என்னை ஆசீர்வதிக்காவிட்டால். Donc là, il dit, je te laisserai pas partir si tu me bénis pas. இப்போ அவர் இவரிடத்தில் உன் பேர் என்ன என்று கேட்டார் தானே. Et là, lui, il lui demande, quel est ton nom? அப்போ இவர் நினைத்து விட்டார், Donc lui, il se dit, நீ what is your name என்று கேட்டால் நானும் what is your name என்று கேட்க முடியும். il se dit, bah, si toi tu me demandes c'est quoi mon prénom, bah, moi aussi je te demande c'est quoi ton prénom. ஏனென்றால் நீரும் நானும் ஒரே நிலையில் போராடி கொண்டிருக்கிறோம். Parce que toi et moi, on est à la même hauteur pour lutter. உடனே தேவன் அந்த நிலையை விட்டு தன் இயல்பு நிலைக்கு Et மாறினார். de suite, Dieu change de là où il était pour prendre sa nature de Dieu. முடிந்தது யாக்கோபு. Et il dit, Jacob, c'est fini. நான் உன் நிலைக்கு வந்து விளையாடினது முடிந்தது. Là, Jacob, le temps où je devais passer du temps avec toi à ta hauteur, c'est fini. இப்போ நான் தேவன். Maintenant, je suis Dieu. நீ என் பெயரை கேட்க கூடாது. Toi, tu n'as pas à demander mon nom. இவ்வளவு நேரம் உன் லெவலிலே நான் இருந்தேன். Jusque maintenant, j'étais à ta hauteur. இப்போ உன் லெவலிலே நான் இல்லை. Mais maintenant, je ne suis plus à ton niveau. எப்போ என்னை ஆசீர்வதிக்க சொன்னாயோ, Parce que là, au moment où tu m'as demandé de te bénir, இப்போ நான் ஆசீர்வதிக்கிறவர், eh bien maintenant, je suis celui qui te bénit. நீ ஆசீர்வதிக்கப்பட Et போகிறவர். toi, tu es celui qui va recevoir la bénédiction. நான் உன்னிடத்திலே பெயர் கேட்ட மாதிரி De même que je t'ai demandé le prénom à toi, இனி நீ கேட்க முடியாது. tu ne peux plus me demander. என் பெயரை நீ கேட்காதே. Tu n'as pas à demander mon nom. என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று மறைந்து விட்டார். Il lui dit, reçois la bénédiction et il disparaît de là. அப்போதான் யாக்கோபுக்கு தெரிந்தது, C'est là que Jacob prend conscience. ஐயோ இரவாக நான் போராடினது தேவதூதனோடு அல்ல, Ce n'est pas avec l'ange de Dieu que j'ai lutté toute la nuit, தேவனோடு. mais avec Dieu lui-même. பாருங்கள் என்ன சொல்லுகிறார் என்று 30வது வசனத்திலே. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். ஐயோ இதை எப்படி சொல்லி இருப்பார் யாக்கோபு? Il a dû dire comme ça peut-être. தேவன் தேவன் ஐயோ
தேவனுடைய முகத்தை நான் பார்த்தேன். Et elle a dû se dire, mais c'est la face de Dieu que j'ai regardé. ஐயோ நான் முகத்தை பார்த்தேன். Mais j'ai regardé sa face. ஐயோ நான் பிடித்தேன். Mais je l'ai attrapé avec mes mains. ஐயோ அவரும் என்னை பிடித்தார். Et lui aussi, il m'a pris. தேவனையா? Le Dieu. ஓ விளங்குதா உங்களுக்கு? Vous comprenez? ஆனாலும் நான் சாகலே. ஐயோ. Et il dit, mais en plus, je suis même pas mort. ஐயோ நான் உயிரோட இருக்கேன். Et pourtant, je suis en vie. ஐயோ அந்த இடத்துக்கு பெயர் வைக்கிறார். Et donc là, il donne le nom à ce lieu. பெனியேல். Peniel. தேவனுடைய முகம். La face de Dieu. பெனியேல் என்றால் என்ன? Que veut dire Peniel? தேவனுடைய முகம். La face de Dieu. வாவ். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். ஏன் நொண்டி நொண்டி நடக்கிறான்? Pourquoi Jacob boitait? அவர் நொண்டும் போதெல்லாம் அவருக்கு தெரியும். À chaque fois qu'il boitait, il savait. என் தேவன் தொட்டது. Là, c'est Dieu qui m'a donné, qui m'a touché cet endroit. அவருக்கு அந்த தொடை சுளுக்கு சுகமாக வேண்டும் என்ற ஒரு விருப்பம் வந்திருக்குமா? Est-ce que vous pensez qu'il avait envie d'être guéri de sa hanche? வேண்டாம். Non. தேவன் தொட்டு என்னோடு விளையாடி என்னோடு போராடி எனக்கு சுளுக்கினது. Il a dit ça, c'est l'emboîture, c'est un problème que j'ai eu parce que j'ai joué et lutté avec mon Dieu, mon Père qui m'a touché. நான் சாகும் வரை நொண்ட Et வேண்டும். jusqu'à la fin, je boiterai. ஏன்? Pourquoi? அந்த நான் நொண்டும் போது Parce qu'à chaque fois que je boite, அது எனக்கு காட்டுகிறது cela me montre உலகில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் que la கிடைத்தது எனக்கு. grande grâce qui n'a été donnée à aucune personne m'a été donnée à moi. அவர் தொட்டு எனக்கு சுளுக்கினது. Et c'est il m'a touché et j'ai eu cette emboîture. யோசித்து பாருங்கள், இந்த உணர்வு உங்களை பாதிக்காவிட்டால் நீங்கள் மனிதர்களே அல்ல. Si ça, ce qu'on vient de lire, ne vous touche pas, ne vous bouleverse pas, vous n'êtes même pas humain. எத்தனை பேர் சொல்றீங்க, ஐயோ பாஸ்டர் நமக்கு இப்படி எல்லாம் தெரியாது, ஆச்சரியமா இருக்கு என்று Combien de personnes vous dites, je ne சொல்லுங்க. savais même pas, pasteur, je suis vraiment étonné de cela. அப்படி எழுந்து நில்லுங்க. Alors mettez-vous debout. பாருங்கள், யாக்கோபு எவ்வளவு ஒரு நல்ல மனிதராய் இருந்திருக்க வேண்டும், வேறு யாருக்கும் கொடுக்காத பாக்கியத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுப்பது என்றால். Regardez à quel point Jacob a dû être une bonne personne précieuse pour que Dieu lui donne une opportunité qu'il n'a donnée à personne d'autre. ஆண்டவர் அவரை பார்த்து உன் பெயர் என்ன என்று கேட்கிறாரே. Dieu lui demande quel est ton nom. ஆண்டவருக்கு தெரியாதனாலேயா கேட்கிறார்? Il demande parce que Dieu ne savait pas quel était le nom. இல்லை, Non. யாக்கோபு என்று அவருடைய வாயிலே சொல்ல வைக்கிறார். Il voulait que lui prononce son prénom. நாளைக்கு Demain, அந்த யாக்கோபு என்ற பெயரின் முழுமையான அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க je vous போகிறேன். expliquerai que signifie le nom total, l'ensemble de nom de Jacob. கொஞ்ச நேரம் உங்கள் வாய்களை திறந்து Ouvrez vos bouches un petit peu யாக்கோபின் தேவனை கொஞ்சம் துதியுங்கள். et louez யாராவது le வந்து Dieu de ஆர்கன்ல Jacob. எனக்கு சும்மா மியூசிக் ஒன்று கொடுங்க தம்பி, சும்மா சும்மா ஒரு கார்ட் ட்ரம் எல்லாம் வேண்டாம், சும்மா சும்மா ஈ கொடுங்க. வாயத்தருங்க. Ouvrez vos bouches. ஆண்டவர் யாக்கோபின் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. Commencez à dire merci au Dieu de Jacob. Commencez à le louer. இந்த செய்தி உங்களை ஆசீர்வதித்திருந்தால், Si ce message vous a réellement béni, அந்த தேவன் உங்கள் தேவன் என்றபடினால் அவரை துதியுங்கள். alors commencez à louer votre Dieu parce que c'est son Dieu. אני אוהב אותך אלוהי יעקב, אני אוהב אותך אלוהי ישראל, אני אוהב אותך בשמיים, אני אוהב אותך אלוהי אברהם וישק ויעקב, אני אוהב אותך בה, אני אוהב אותך אדוני ישוע המשיח, אני אוהב אותך רוח הקודש. ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி அப்பா. யாக்கோபின் தேவனே உங்களை நேசிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனே உங்களை நேசிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, Dieu tout puissant, யாக்கோபை போல comme Jacob, பல வேதனைகளோடு, avec beaucoup de souffrances, தேவைகளோடு, beaucoup de besoins, பயங்களோடு, des peurs et des angoisses, வியாகுலத்தோடு de l'angoisse. எத்தனையோ பேர் இங்கே இருக்கலாம் ஆண்டவரே. Il y a beaucoup de personnes qui sont ainsi ici. சிலர் தனித்து போயிருக்கலாம், Certains se sentent seuls, குடும்பத்தோடு வாழ்ந்தாலும் même s'ils vivent auprès de leur famille, ஒரு தனிமை. ils sentent la solitude.
வேலை செய்யும் இடத்திலே ஒரு தனிமை, Ils sentent la solitude dans leur lieu de travail. ஊழியம் செய்யும் இடத்திலே ஒரு தனிமை. Ils sentent la solitude dans leur lieu de ministère. இப்படிப்பட்ட ஒரு உணர்விலே நிறைய பேர் இருக்கலாம் ஆண்டவரே. Peut-être qu'il y a beaucoup de personnes qui ressentent cela, Seigneur. எங்கள் நிலைக்கு வந்து Mais toi qui es venu à notre hauteur, எங்களோடு விளையாடி qui joue avec nous, எங்கள் பயங்களை போக்கி qui enlève nos peurs, எங்களை உயர்த்துகிற யாக்கோபின் தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். qui nous élève, ô toi Dieu de Jacob, nous te remercions. இந்த ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும் நீங்கள் உங்களுடைய விதத்திலேயே தொட்டு இவர்களுடைய பிரச்சனைகளை நீக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Seigneur, je prie afin que toi, tu sais comment, Seigneur, régler leurs problèmes et que tu fasses selon ce que toi tu as décidé pour eux, Seigneur. யாக்கோபின் தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். Dieu de Jacob, nous te remercions. எங்களுக்கு யாக்கோபாய் இருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். Merci parce que tu es le notre Jacob. இவர்கள் எல்லாரையும் Toutes ces personnes, உங்களுடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறேன். je les place entre tes pieds. அன்று யாக்கோபுக்கு தரிசனமாகி அவரோடு போராடிய இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. Je te le demande au nom de Jésus qui a joué en ce temps avec Jacob à son niveau. ஆமென்.